நம்ம சேலம் எடப்பாடியில டெக்ஸ்டைல் ஷாப் இன்டீரியர் ஒர்க் ஒண்ணு பண்ணியிருந்தோம். அதோடைய கம்ப்ளீட் மேக்கிங் வீடியோ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷாப் இந்த கண்டிஷனில் தான் இருந்துச்சுங்க. ஆக்சுவலா இது ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பா இருந்தது. கிளையண்ட்டே நமக்கு அந்த வீடியோலாம் எடுத்து மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து அவங்களே நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஷாப்புக்கு பொறுத்தவரைக்கும் நம்ம பிளைவுட் வித் எம்டிஎஃப் அப்படிங்கிற காம்பினேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். பிளைவுட் வித் மைக்கா ஃபினிஷிங் அண்ட் ஆல்சோ வந்து எம்டிஎஃப்பும் நம்ம கிளையண்ட்டோடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க கேட்டிருந்த ஸ்பெசிஃபிகேஷனில் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து மைக்கா ஷீட் லேமினேஷன் எல்லாமே மிஷினில் தான் ப்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு நம்ம அதே ப்ரெஸ் பண்ண லேமினேட்டு நம்ம பேனல்ஸால் கட் பண்ணி எடுத்து எட்ஜ் பேண்டிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக மிஷினரிலேயே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும், கம்ப்ளீட்டாக மிஷினரி ஃபினிஷிங்கில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். லேமினேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 1mm யூஸ் பண்ணியிருக்கோங்க. பிராண்டட் லேமினேட்ஸ் எல்லாமே 1mm மைக்கா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். எட்ஜஸ்க்கு யூஸ் பண்ணுற டேப்ஸ் எல்லாமே ரகு பிராண்டில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க. 1.3 2mm திக்னஸில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ குவாலிட்டி வைஸில் நல்லாவும் இருக்கும், ஃபினிஷிங் வைஸ்லேயும் நல்லா இருக்குங்க. மிஷினரி ஃபினிஷிங்கில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம ஒர்க்கை பொறுத்த வரைக்குமே டோட்டலாக 2 டேஸில் நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணிட்டோங்க. ஸோ நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸாக மேக் பண்ணிவிட்டு சைட்டில் கொண்டு வந்து அப்படியே பாக்ஸஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்க்ரூயிங் பண்ணிடுவோம். இன்கேஸ் நம்ம வேறு ஷாப் மூவ் ஆகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நம்ம பாக்ஸஸ் அப்படியே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வேறு ஷாப்புக்கும் நம்ம மாற்றிக்கலாம். அந்த மாதிரி டைப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. டிஸ்பிளே டேபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 feet லென்த்தில் 2.5 feet ஹைட்டில் டெப்த்து வந்து அதே சேம் 1.25 அடி டெப்த்தில் நம்ம பண்ணியிருக்கிறோம். கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா தெரியும், ஃபினிஷிங் வைஸில் ரொம்பவே நீட்டாகவும் நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் சாலிடாகவும் இருக்குங்க. வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 50 to 60 kg டேபிளோடைய வெயிட் இருக்குங்க. இந்த டைம் கேஷ் கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக பண்ணியிருக்கோம். 7 feet லென்த்தில் பண்ணியிருக்கோம். 2 பேருக்கு வந்து ஒர்க் பண்ணக்கூடிய டைப்பில் செப்பரேட்டாக கீபோர்டும் கம்ப்யூட்டர் ப்ரொவிஷனும் அது போக ட்ரா வித்து டோரோட லாக்கோட நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. எயிட் பை 4ங்கிற சைஸில் ஃப்ரண்ட் சைடு ஷோகேஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. செமி கிளாஸ் விசிபிலிட்டியோட பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் வர ஷெல்ஃப் எல்லாமே பார்த்தா கிளாஸ் ஷெல்ஃபு 12mm ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க. கேஷ் கவுண்டருக்கு பேக் சைடில் வந்து ஒரு நீட்டான ஒரு பேனலிங் ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்குறோம். ஷாப்போட லுக் இன்னுமே டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிறது கோல்டு பட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க. டோட்டல் வால் ரேக் கம்ப்ளீட்டாகவே வந்து டாப்பில் வந்து கோல்டு பட்டி கொடுத்து லைட் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். தேர்ட்டி ஃபீட்டுக்கு அப்புறம் உள்ளே வர ஏரியா வந்து ஒரு 15 feet இருக்குது. ஸோ அந்த 15 feet வந்து ஸ்லைடிங் டோர் போட்டு ஹைட் பண்ணியிருக்குங்க. இன்கேஸ் வேணும்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டாக்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொவிஷன். ஸோ கடையோட லுக்கு டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து வீடியோவில் தெரியும். ஸோ இது வந்து கிளைண்ட் வந்து சேலம்லேருந்து நமக்கு அவங்க என்கொயரி பண்ணிட்டு அவங்களே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க அட்வான்ஸ் போட்டுவிட்டாங்க. நம்ம வந்து சைட்டு விசிட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தோம்.
ஸோ கிளைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடுங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு எதாவது ஒர்க் எதாவது பண்ணணும் அப்படின்னா ஷாப் இன்டீரியர்ஸு, டெக்ஸ்டைலு, உமன்ஸ் கிளாத் இன்டீரியர்ஸு, ஹார்ட்வேர்ஸு, மெடிக்கல் எதுவாக இருந்தாலும் எந்த வகையில் ஷாப் இன்டீரியர் ஆஸ் வெல் அஸ் வில்லா இன்டீரியர் இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.